வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூங்கில் குருத்துலேருந்து எப்படி உணவு எடுக்கிறதுனா பார்க்க போகிறோம். அந்த உணவுலேருந்து சமைத்து எப்படி சாப்பிட்லாம், அதை பதப்படுத்தி எப்படி சாப்பிட்லான்றதான் பார்க்க போகிறோம். முதல்ல தேவையான அளவுக்கு மூங்கில் குருத்து வளர்ந்துருக்க இடத்துல சைடில் வளர்ந்துக்கிற மூங்கில் குருத்துகளை உடச்சி எடுத்துக்கோங்க. மூங்கில் பற்றின ஃபேக்ட்ஸ் சொல்லப்போனால், இந்த குருத்துகள் வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுங்க. கடந்த 4 வருடங்களாக அதோட வேர்களை பலப்படுத்துறதுக்காக சத்துக்களை தேக்கி வச்சு பேஸ்மெண்ட்டை பலப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5வது வருடம் மட்டும்தான் முளைப்பு வெளியே தெரிகிற மாதிரி குருத்துகள் மேலே வரும். தேவையான அளவு எடுத்துகிட்டு வந்த குருத்துக்களை அது மேல் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற மென்மையான பகுதியை மட்டும் எடுத்து தண்ணீரில் நல்லா கழுவிக்கணுங்க. இதை அலசுறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கணும். அதற்கப்புறம் 4 முறை தண்ணீரில் அலசி எடுத்துக்குங்க. அலசி எடுத்துனதுக்கப்புறம் வெதுவெதுப்பான நீரில் அரை மணி நேரம் வேக வைக்கணும் இந்த மூங்கில்களை. அப்படி வேக வைக்கும் போது தான் நன்கு நல்ல முறையில் பிரிந்து வரும். இப்படி வேக வச்ச குருத்துக்களை 2ஆக பிரித்து ஒன்று பதப்படுத்தி சாப்பிட்றதுக்கும் இன்னொன்று சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் பிரிச்சுக்கணும். இதில் சமையல் செஞ்சு சாப்பிட்ற குருத்துக்களை மட்டும் 2ஆக பிளந்து வெயிலில் காய வைக்கணும். இந்த மூங்கில்களோட உணவுன்றது நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்திக்கு எதிராக பயன்படுகிறது. அது இல்லாமல் நுரையீரல் வளர்ச்சியை மேம்படுத்த பயன்படுது. இதில் ஜிங்க் மற்றும் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய வயது முதுமை அடையாமல் அப்படியே இளமையாக இருக்க பயன்படுது. வெயிலில் பிளந்த மூங்கில்களை இந்த மாதிரி காய வைக்கணும். கரெக்டாக 1 நாள் அது காயணும். அதுக்கப்புறம் பதப்படுத்துறதுக்கான உணவு வகையை பார்ப்போம். பதப்படுத்துறதுக்காக எடுத்து வச்ச உணவு வகைகளை வேக வச்ச மூங்கில்களை ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே இஞ்சி, மிளகு, ஜீரகம், பூண்டு மற்றும் தேவையான அளவு தண்ணி, காய்ந்த மிளகாய் மற்றும் அதன் மேலே எறும்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இளநீர் தண்ணியை மேலே ஊற்றி ஒரு ஜாரில் போட்டு மூடி அதை 2 நாட்கள் பதப்படுத்த வேண்டும். மற்றும் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அது ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு ஆற்றலாகவும் நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை நீக்கிறதுக்கும் பயன்படுது. இப்போ 1 நாள் முன்னாடி காய வச்ச அந்த மூங்கில்களை ஒன்றாக சேர்த்து எடுத்துக்கொண்டு தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் நம்ம இந்த ஊற வைத்த மூங்கில் குருத்துக்களை நனைக்கணும். அதாவது ஒரு 1/2 hour அது நனைஞ்சால் போதும். அதற்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், தண்ணீர் மற்றும் கறி, இதற்கூட வெங்காயத்தாள் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் கிடைக்கிற மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கிங்க. வதக்கிறதுக்கு அப்புறம் பாக்கெட்டில் ரெடிமேடில் இருக்கிற சாஸை போட்டு வதக்கி அதில் பீன்ஸ், கேரட்டெல்லாம் போட்டு வதக்கிங்க. வதக்கினதுக்கப்புறம் அந்த கறியை போட்டு உலர வச்ச மூங்கில் குருத்துகள் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக அது மேலே தூவி விடுங்க. தூவி விட்டிங்கன்னா எது கறி எது மூங்கில் குருத்துனே உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உணவு ரெடியாக இருக்கும். இந்த உணவில் விட்டமின் மற்றும் ஃபைபர், புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க பயன்படுது. அதற்கு அப்புறம் நம்ம ஜாரில் போட்டு பதப்படுத்தி வைத்த உணவுகளை தனியாக எடுத்து காய்ந்த மிளகாய், மூங்கில் குருத்து மற்றும் கோஸு, தேவையான அளவு சோயாபீன் சாஸ், காளான், கறி இதெல்லாமே போட்டு ஒன்றா வானலில் போட்டு பிரட்டிக்கணும். ஒரு அரை மணி நேரம் வேக வைத்த உடனே ஒரு டெலிஷியஸான ஒரு ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு சிக்கன் குருமா மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இந்த சிக்கன் குருமா மற்றும் பதப்படுத்தப்பட்ட அந்த உணவு, ஏற்கனவே வானலில் செய்து வைத்த அந்த உணவு, இதை 3ஐயும் சேர்த்து சாப்பிடும் போது வேறு மாதிரியான ஃபீல் கொடுக்குங்க உங்களுக்கு. இதனால தான் சைனாவில் இருக்கிறவங்க இளமையாகவே இருப்பாங்க. வயது முதிர்ந்தவர்களை அங்கே பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான விட்டமின், ஃபைபர் நிறைந்த ஃபுட்டுகளை அவங்க அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான் அவங்க எனர்ஜியும் அதிகமாக இருக்குது. இந்த மூங்கில் உணவு இந்தியாவில், தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்துச்சு. இப்போ அழிஞ்சிட்டு வர ஒரு உணவில் இதுவும் ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.